இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பானிபூரி பானி எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க, ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் மிளகாயை. இஞ்சி பூண்டு நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன், இதை மசித்து நம்ம பூரி கிழங்கு பண்ணிக்கலாம். பானிபூரி பார்த்திங்கன்னா கடையிலேயே இந்த மாதிரி விற்கிறாங்க, நம்ம வாங்கி அப்படியே போட்டுக்கலாம். இல்லை நம்ம ரெடி பண்ணணுன்னா மைதாவும் ரவையும் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி நம்ம உருட்டி சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம கடையில் பானிபூரி வாங்கினோம்னா 50க்கும் மேலே இருக்கும், இதுவே போதும், நம்ம செஞ்சால் லேட் ஆகும். பானிக்கு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம புளிஞ்சு எடுத்தாச்சு. சக்கை மட்டும்தான் இருக்குது, இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு புதினா மல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் பேஸ்ட்டு பண்ணி அதை வடிகட்டி எடுத்துருக்கோம், புளி கரைச்சி ஊற்றிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த டைமில் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்குங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உப்பு அவ்வளோதான், பானி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பானிபூரி பொரிச்சு எடுத்தாச்சு. வந்து நம்ம பூரி கிழங்கு ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம இது வெங்காயத்தோடையே போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். வெங்காயம் வணங்கிருச்சு. நான் வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க இதோட சேர்த்துட்றேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், பானிபூரி ரெடி ஆயிடுச்சு, பானி ரெடி ஆயிடுச்சு, பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பானிபூரியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிழங்கு வச்சுக்கணும், அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம், பானி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. தம்பி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். சூப்பராக இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.